முக்கியமான விஷயம், திருமண வாழ்க்கையில தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, இதுல எதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு, என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். சரி, நாம எப்படி இந்த விஷயத்தை அணுக போறோம்னு பாத்திரலாம். முதல்ல என்னென்ன முறைகளுக்கு அனுமதி இருக்குன்னு பாப்போம். அதுக்கடுத்து இதுல மனைவியோட உரிமைகள் எவ்வளவு முக்கியம், அது ஏன் ஒரு பெரிய பண்டு வகிக்குதுன்னு பாப்போம். அப்புறம் இதுக்கெல்லாம் மார்க்கத்துல என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன்னு இந்த வழிகாட்டுதல் சொல்லுதுன்னு பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகே, நேரடியா முதல் விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது தற்காலிகமா குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணா இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி எந்தெந்த முறைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டுதல்ல 2 முக்கியமான தற்காலிக முறைகளை பத்தி சொல்லிருக்காங்க. ஒன்னு அசல், அதாவது விந்தை வெளியேற்றும் முறை. இன்னொன்னு ஆணுறை மாதிரி உடல் ரீதியான தடைகளை பயன்படுத்துறது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த முறைகளை பயன்படுத்துறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்ன தெரியுமா? அது மனைவியோட உரிமைகள் தான். இங்கதான் விஷயத்தோட முக்கியமான பகுதியே இருக்கு. அதாவது நீங்க இந்த முறைகள்ல எதை ஃபாலோ பண்ண நினைச்சாலும் சரி, அதுக்கு மனைவியோட முழு மனசோட சம்மதம் கண்டிப்பா வேணும். இது ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு கட்டாயம். சரி, ஏன் அவங்களோட சம்மதம் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம்ங்கிறது 2 பேரோட உரிமைகளையும் மதிக்கிற ஒரு ஒப்பந்தம். இப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற விஷயம் மனைவியோட உடல் ரீதியான இன்பம், அப்புறம் குழந்தை பெத்துக்கிற அவங்களோட உரிமை, இந்த 2லையுமே நேரடியா சம்பந்தப்படுது. அதனால அவங்க அனுமதி இல்லாம இதை செய்யவே முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு அனுமதி இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இதற்கான மூலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நடந்த ஒரு சம்பவத்துல தான் இருக்கு. இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனிங்க. நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த முறையை, அதாவது அசல் முறையை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் நபி அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வேண்டாம் இதை செய்யாதீங்கன்னு தடுக்கவே இல்லை. அவங்களோட இந்த மௌனம் அதுதான் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. இதுதான் இந்த செயல் அனுமதிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு ரொம்ப வலுவான ஆதாரமா இருக்கு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரும். சரி, இதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா அனுமதிக்கப்பட்டது எல்லாமே சிறந்ததுன்னு சொல்லிட முடியுமா? எது பெஸ்ட் வழிமுறைன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கும் இந்த வழிகாட்டுதல்ல ஒரு பதில் இருக்கு. அப்போ ஏன் குடும்ப கட்டுப்பாட்டை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது? இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, சில சமயம் இந்த முறைகளால மனைவிக்கு முழுமையான இன்பம் கிடைக்காம போகலாம். இன்னொன்னு, ரொம்ப முக்கியமா, திருமணத்தோட ஒரு பிரதான நோக்கமே சந்ததிய பெருக்கிறது தான். சோ அதை செய்யாம தவிர்க்கிறது அந்த நோக்கத்துக்கு எதிரா போகுது. சரி, அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை சுருக்கமா சொல்லிடுறேன். தற்காலிக குடும்ப கட்டுப்பாட்டுக்கு, அதாவது வெளியேற்றுதல், ஆணுறை போன்ற முறைகளுக்கு அனுமதி உண்டு. ஆனா இதுக்கு மனைவியோட சம்மதம் ஒரு கட்டாய நிபந்தனை. ஏன்னா அது அவங்களோட உரிமைகளை பாதுகாக்குது. அதே சமயம் திருமணத்தோட முக்கியமான நோக்கமான சந்ததியை உருவாக்குற விஷயத்தையும் இந்த வழிகாட்டுதல் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வி கேட்க வைக்குது. ஒரு திருமண உறவுல தனிப்பட்ட தேவைகள், உரிமைகள் ஒரு பக்கம், அந்த உறவோட உயர்ந்த நோக்கங்கள் இன்னொரு பக்கம். இது 2யும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுதான் இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்ல வர்ற மைய கருத்துனே சொல்லலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.